ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சாரீலேருந்து பரதநாட்டியம் காஸ்டியூம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து சாரீலேருந்து நான் எல்லா பார்ட்டையும் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். அடுத்து வர வீடியோஸில் இதோட ஸ்டிச்சிங் ப்ராசஸையும் காமிக்கிறேன். இந்த மாடல் காஸ்டியூமில் வந்து டோட்டலாக 6 பீசஸ் இருக்குது. ஸோ ஒரு பீஸ்க்கும் நான் இந்த சாரீலேருந்து எப்படி கிளாத்தை தனியாக பிரித்து எடுக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட், இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ப்ளீட்ஸு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பல்லு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாரியில் பல்லுவோட சேர்ந்த மாதிரி இந்த பிளெயின் மெட்டீரியல் இருக்குது, அதுதான் ப்ளவுஸு. ஸோ அதை வந்து நம்ம இப்போது இந்த காஸ்டியூமோட ப்ளவுஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பல்லு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பல்லு பார்ட்டை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரு அடிஷ்னல் ப்ளீட்ஸு. ஸோ அந்த ப்ளீட்ஸ்க்கு நான் இந்த பல்லு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து ஹாஃப் சாரி பார்ட். இந்த ஹாஃப் சாரி பார்ட்டுக்கு நான் எங்கேருந்து எப்படி கட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறமா பல்லுவும் கட் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற ஸ்பேஸில் நான் ப்ளவுஸோட லென்த்து, நம்ம டாப் எவ்வளோ ஹைட்டு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு கிளாத்தை மெஷர் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய அந்த ஹாஃப் சாரி பார்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன். அந்த ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பேக் போர்ஷனும் இருக்குது. பேக் போர்ஷன் வந்து லாஸ்ட்டில் அந்த லெஃப்ட் அவுட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த ஃப்ரண்ட் பார்ட், அதை நான் இப்போ கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லுமே இருக்கிற ஒன் சைட் பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து சில பீசஸ்லலாம் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எங்கன்றதை வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் டைமில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போது ஸ்கர்ட்டுக்கு கட்டிங்க்கு வருவோம். ஸ்கர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் 2 பிட்ஸ் தேவைப்படும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம், அந்த இடத்துக்கு தனியாக ஒரு கிளாத்தும் பேக் சைடு தனியாக ஒரு கிளாத்தும் வரும். ஸோ இப்போ அந்த ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான கிளாத் மட்டும் பார்ப்போம். இது வந்து வேஸ்ட் சைஸ்லேருந்து 2.5 டைம்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இடுப்பு சுற்றளவு என்ன வருதோ அதுலேருந்து 2.5 பங்கு. அதுக்கப்புறம் இப்போ ஹிப்பீஸ் கட் பண்ணணும். ஸ்கர்ட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் ஹிப்பீஸ் வரும். ஸோ ஹிப்பீஸ் வந்து உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கிற பிட்டாக இருக்கும். ஸோ அதில் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த புட்டா இல்லாமல் கொஞ்சம் பிளெயின் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதையும் இதையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த புட்டா இருக்கிற பார்ட்டில் வந்து ஹிப்பீஸ் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியலில் ஹாஃப் சாரிக்கு பேக் போர்ஷன் வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளெயினாக இருக்கு இல்லையா, இந்த மெட்டீரியலை வந்து நம்ம ஸ்கர்ட்டோட பேக் போர்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரில்லுக்கும் நம்ம பிளெயின் போர்ஷன்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்கர்ட்டோட பேக் போர்ஷனுக்கும் சரி, இந்த ஃப்ரில்லுக்கும் சரி, இந்த பிளெயின் மெட்டீரியல்லையே சரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரில்லுக்கு வந்து நான் ஒரு 7 இன்ச்சஸ் அந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது வந்து நிறைய வேணும் உங்களுக்கு கிளாத்து. இப்போ இந்த 7 இன்ச்சஸ் அப்படின்ற மாதிரி நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பு கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரியே இன்னொரு செட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய ஃப்ரில்ஸ் வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோ ஃப்ரில்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ இதே மாதிரியே பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரிப்பும் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் வந்து அந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பிளெயின் ஸ்ட்ரிப்பாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரில் பார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு புட்டாவில் வச்சு பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அடிஷ்னலாக நம்ம இதில் வந்து பார்டர் வேறு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் முதல்லையே, அந்த பார்டரை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு மோஸ்ட்லி பிளெயினாக எடுக்கிறது தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து ஸ்கர்ட்டோட பேக் போர்ஷன் வரப்போகுது. ஸ்கர்ட்டோட பேக் போர்ஷனுக்கு தேவையான அளவு மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிறது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அது வந்து இந்த நாடா பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது அது ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீஸையும் நான் தனித்தனியாக காமிக்கிறேன். இது ப்ளவுஸ்க்கு, அடுத்தது ஹிப் பீஸ்க்கு, இப்போ அந்த பிளெயின் மெட்டீரியல் ஸ்கர்ட்டோட பேக் போர்ஷனுக்கு, இது ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் அதாவது அந்த ப்ளீட்ஸ் பார்ட்டுக்கு, இது ஃப்ரண்ட்டில் உள்ள அடிஷ்னல் ப்ளீட்ஸ்க்கு, இது ஆஃப் சாரிக்கு, இது வந்து சின்ன ப்ளீட்ஸ்க்கு, இப்போது பார்டர்ஸ்.
இப்போ தேவையானதெல்லாம் மெஷர் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த காஸ்டியூமுக்கு இப்போ ஒரு பார்ட்டும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை வந்து நான் அடுத்து வர வீடியோஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.